இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, மகோ உன்னை என்னுடைய சாயல்ல நான் படைச்சிருக்கிறேன். இருக்கிறீங்களா? உன்னை என்னுடைய சாயல்ல படைச்சிருக்கிறேன், உனக்குள்ள நான் என்னுடைய ஆவியை வைத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. ஆனாலும் நம்மளுக்கு கண்ணாடி பார்க்கும்போது குறை மாத்திரம் தான் தெரியுது. ஆனாலும் நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கும் போது நம்மளுக்கு குறை மாத்திரம் தான் தெரியுது. ஆனாலும் ஒரு போட்டோல நம்மளை பார்க்கும்போது தேடி பார்த்து நம்மளுக்குள்ள இருக்கிற குறையை தான் ஐடென்டிஃபை பண்றோம். ஆனால் கர்த்தர் தேவ பிள்ளைகளை குறை உள்ளவர்களா நம்மளை படைக்கல, நிறை உள்ளவர்களா படைத்திருக்கிறார். ஒரு புகைப்படத்துல கூட உன்னால குறை கண்டுபிடிக்க முடியுமே. ஆனால் தேவ பிள்ளைகளை உன்னை குறித்து நீயே நம்பவில்லை என்று சொன்னால், தேவ பிள்ளைகளை எப்படி உன் வாழ்க்கையில நீ இந்த தாழ்வு மனப்பான்மை உடைத்துக் கொண்டு வர முடியும்? You are fearfully and wonderfully made. நீ தேவனால மிகவும் அருமையாய் படைக்கப்பட்டிருக்கிற ஒரு விசேஷமான படைப்பு என்கிறத மற்றவன் நம்புறானோ இல்லையோ, நீ நம்பு. உன்னை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாரோ அதை நீ ஏற்றுக்கொள்ள பிரயாசப்படு. ஆமென். கால் இல்லாத எத்தனையோ பேர் நீ உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? ஒரு கால் இல்லாத எத்தனை பேர்? போன வாரம் நான் இமேஜினேஷன் குறித்து பேசும்போது ஒரு சகோதரி குறித்து நான் சொன்னேன் இல்லைங்களா? நம்முடைய இந்திய தேசத்துல ஒரு காலை இழந்த ஒரு சகோதரி தான் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி இமயமலையை ஏறி சாதித்த ஒரு சகோதரி, கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனத்தாண்மைக்கு அவங்க இடம் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு சரித்திர புத்தகத்துல அவங்க பேர் வந்திருக்காது. இன்னைக்கு புறஜாதிகளுக்குள்ளெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்குள்ள ஏன் அந்த நம்பிக்கை இல்லை? நீ கர்த்தருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நீ நம்பு. Believe that you are made in the image and likeness of God. தேவனுடைய சாயல்ல நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நீ உன்னை ஏற்றுக்கொள்.